மாத்திரம் திரும்பவும் அவரை துதிப்பேன். எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைத்தவரே. இந்த வாச வாக்குத்தத்தம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் பைபிளில் இன்னொன்று எனக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. He gives us the victory. ஜெயம் நம்மளுக்கு கொடுக்கிறார். யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? எனக்கு ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன? ஆண்டவர் எனக்கு கரெக்டான டைமில் தான் என் கண்ணுக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காது. புரியுதா? இது ஒரு பாயிண்ட். ஏன் கரெக்டான டைம்னு சொல்கிறேன்னு பார்த்தா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்த வசனம் யூஸ்வலாக வராது. அதையும் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நான் பாஸ்டர் தனியாக அதையும் போய் நோண்டி பார்த்துருக்கேன். அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க. ஈஸ்டர் வருது, மொதல் சண்டே வந்து ஈஸ்டர் ஆயிடுச்சு, ஏப்ரல். நீங்கள் எப்படி வாக்குத்தத்த வசனம் கொடுக்க போகிறீங்க? ஈஸ்டர் அன்னைக்கே பேசுகிற மாதிரி வசனம் தாண்டா எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க எடுத்திருக்கேன்னு சொல்கிறதோட வந்து அந்த மாதிரி வசனம் தான் ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்தினார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் லிங்க்ட். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இத்தனை பேர் நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கோமே, நம்ம சர்ச்சில் வந்து இந்த சைட்லேருந்து பாஸ்டர், இது உண்மையாகவே பாஸ்டரோட ஆசை வந்து இங்கேருந்து பிரசங்கம் பண்ணும்போது இந்த சைட்லேருந்து அப்படியே திரும்பிட்டே போனால் இந்த சைடு வரைக்கும் ஆட்கள் இருக்கணும். எல்லாரோடையும் அட்லீஸ்ட் ஒருத்தராக இருக்கும். இப்போ ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், த பிளான் அண்ட் த ஹோப் என்ன? இந்த ஆலயம் முழுவதுமாக நிரப்ப பண்ணணும். அது நம்மளோட வாஞ்சை. அது நம்ம சர்ச்சுக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ப்ரேயராக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தில் மாறவே இல்லை. எப்போ வருகை வரும்னு சொன்னார்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எப்போ வருகை வரும்னு சொன்னார்? சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் அறிவிக்கப்படும் வரைக்கும், அதுக்கப்புறம் தான் முடிவே. இது நம்மனால இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்ற மாதிரி சொல்லணும். ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்படின்னா எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கணும் இந்நேரம்? இன்னும் யோசிக்க வேண்டியது. ஏன்னா தேர் ஆர் திங்ஸ் வி ஸ்டில் டோன்ட் பிலீவ். அதில் என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம இப்படி இருந்தால் நம்ம அப்படி இருந்தால் நிறையா விஷயம் நடக்கலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் இன்னும் வெயிட் பண்ணுறாருன்னா பைபிள் படி ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கு. அந்த காஸ்பல் வந்து அறிவிக்கப்படணும்னா அந்த சுவிசேஷம் நம்மளுக்கு முதல்ல நல்லா புரியணும். மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நம்மளுக்கு விளங்கி இருக்கணும். இல்லைன்னா வேஸ்ட்டு. நம்மளோட நிலைமை இன்னைக்கு என்ன? நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பாதியாக விளங்கி அதில் பாதி நம்மளுக்கு மண்டையில் புகுத்த ட்ரை பண்ணி அதில் உள்ள ஒரு பாதி தான் நம்மளுக்குள்ளே வந்து எவ்வளவோ விஷயத்தில் குழம்பிருக்கு. எப்படியோ விஷயத்தில் வந்து வசனத்துக்கு சிலது எடுத்து வாசிக்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நேற்று நம்ம சர்ச்சில் என்கிட்ட ஒரு பையன் வந்து சொல்லிட்டு போனேன், மறக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக உண்மைனே. என்னடா சொன்னேன்? பைபிள் ஒரு தடவை வாசிச்சுட்டா வந்து ரெண்டாவது வாசிக்கவும் போர் அடிக்கும்னு நினச்சேன். ஆனால் இல்லை, ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது நான் போனதை புரியாத பார்க்காத சில விஷயம் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் இப்படி ஆட்கள் இருக்காங்க,
ஏன் இப்படியும் ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன் அடுத்த கூட்டம் வந்து இன்னும் ஒரு தடவையும் வாசித்து முடிக்க இல்லைன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்கன்றனால இதையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வல்லமை என்ன? எனக்கு ஜெயம் கொடுக்குறார். எனக்கு ஜெயம் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் வந்து அவர் வீக்காக இருக்க முடியுமா, ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? ஸ்ட்ராங்காக தான் இருக்க முடியும். அவங்க நோஞ்சானா இருக்க முடியாது. கரெக்டா? எனக்கு சின்ன பிள்ளைங்க எனக்கு ரொம்ப கிடைச்ச பயங்கரமாக ரொம்ப நிறையா கிடைச்ச பேர் புல் தடிக்கு பயில்வாண்டா, அதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி இருக்க முடியாது. He has to be strong. He has to be powerful. எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்ல போறீங்க? அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பலசாலி. ஒரு வசனத்தில் இருக்கு, he is mighty to save. என்னைய ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு தேவையான வல்லமை, சக்தி எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஏன் இது அவ்வளோ பெரிய பிரச்சனைனா, நம்ம யார் கையில் மாட்டியிருக்கோன்னு பார்த்தா சாத்தான் கையில் மாட்டியிருக்கோம். எத்தனையோ விஷயத்தில் சாத்தான் கையில் மாட்டியிருந்து அவனும் வந்து ரொம்ப நிறையா பண்ணுவானா, எது செய்வானா, இப்படி செய்வானா, அப்படி செய்வானா. நான் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்களை நல்லா ஞாபகப்படுத்தணும். ஆதியாகமம் எத்தனை பேர் நிறையா வாசிச்சிருக்கீங்கன்னு சொல்ல போகிறீங்க? ஒரு சூப்பர் கேள்வி கேட்க போகிற மாதிரி நீங்கள் எல்லாம் சிரிக்க போகிறீங்க. எல்லாருக்கும் முதலாவது அதிகாரம் எதுன்னு தெரியும். முதலாவது அதிகாரம் என்ன? கிரியேஷனோட ஸ்டோரி. ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார். கரெக்ட், ஓகே. ரெண்டாவது ஸ்டோரி வந்து மனுஷனை எப்படி உண்டாக்குனார். மூணாவது ஸ்டோரி என்ன? மனுஷன் எப்படி கீழே விழுந்தான். புல் தடிக்கு பதிலாக இருந்தாலும் சொல்லுங்க. ஆனால் நடந்துச்சா? ஆமாம் இல்லை கொஞ்சம் ஆமாம், ரைட். அது எப்படி நடந்துச்சு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் நாளைக்கு இப்போதைக்கு வஞ்சித்தது, ஏமாற்றிச்சு, அதெல்லாம் ஓகே. எப்படி ஏமாச்சு? ஒரு பழத்தை எடுத்து கொடுத்து இந்த வாயில் நீ சாப்பிட்டாலே உண்டுன்னு வாய்க்குள்ள திணிச்சானா? யோசிச்சு பாருங்களேன். சாத்தான் அவ்வளோ வல்லமை, அவ்வளோ பவர் நம்ம நினைக்கிறோமே, அவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு அவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வாயில் யார் வாயிலையா சங்கிலையாவது எதையாவது வாயில் திணிச்சிருக்கீங்க? சொல்லுங்க பாப்பா. ஒரு நிமிஷம் கை தூக்குங்க பாப்பா. இந்தா செமையாவே கை தூக்குறேன். கரெக்ட் இல்லை? யோசிச்சு பாருங்களேன். சாத்தான் அது பண்ண முடிஞ்சா? அப்படி பண்ண ட்ரை பண்ணோடனே நம்ம யூஷுவலாக என்ன பண்ணுறோம்? யாராவது நம்ம வாய்க்குள்ள ஏதாவது திணிக்க ட்ரை பண்ணால், நான் சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் பல்லுமே வந்து அப்படியே லாக் ஆயிரும், அப்படியே ஃபுல்லாக எதுவுமே உள்ளுக்குள்ளே போக முடியாத மாதிரி. அதனால தான் சங்கு கண்டுபிடிச்சாங்க, நம்மளுக்கு தெரியும். அவன் அதுவும் ட்ரை பண்ண, அவன் என்ன செஞ்சான்? உசு பேத்தி விட்டான், முடிஞ்சு. நீங்களும் இன்னைக்கு பார்க்குறீங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய பயில்வான்கள் அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஆனால் யாரை நம்ம ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறோன்னா, நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை ஏமாத்துறவனை தான். ஒத்துக்கிறீங்களா? இந்த ஆளுக்கு வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க? கிட்டத்தட்ட 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸு? இல்லை, நேற்று எங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்ன சிரிப்புனா, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தோடையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு கல்ச்சருக்கு, ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி டேலண்ட் இருக்கும். இல்லைனா கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் ஒரு தனி டேலண்ட் என்ன? இல்லை, நான் வந்து சாத்தான்ட்ட போய் நான் சேலஞ்ச் பண்ணி நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பண்ணிடுவேன். உனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு முடிஞ்ச பிறகு கூட நிறைய தடவை தெரிய மாட்டேங்குது. இது சிச்சுவேஷன். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? அது எப்படி பதில் சொன்னார்? போன வாரம் பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் முக்கியம். சாத்தாங்கிட்ட வந்து ஜீசஸ் வந்து அவரும் வந்து நீ பலசாலினா நானும் பலசாலி பாரு என்னையா அப்படின்னு எதுவும் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 வசனத்தோட அவன் பல்ல பிடுங்கிட்டார். அதுதான் நடந்துச்சு. இது எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? போன வாரம் கேட்டிருக்கீங்க, அதனால நீங்கள் கட்டாயம் அது ஞாபகம் வைக்கணும்.
ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 3 வசனத்தால் பல்ல பிடுங்க முடிஞ்சிச்சுன்னா அவரோட பவர் என்ன? ஒருத்தரை பேசியே நான் சமாளிக்க முடியும், பேசியே நான் அமைதியாக்க முடியும்னா அவரை நான் கையை நீட்டி அடிக்கணுன்ற ஒரு நிலைமை எதுக்கு வரப்போகுது? அது யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது? தேர் இஸ் பவர். ஆனால் இதில் என்ன சிரிப்பாக இருக்குன்னா, பைபிளில் 2 வசனம் தேடி கண்டுபிடிச்சேன். நான் தேடி கண்டுபிடிச்சேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இல்லாமல் எனக்கு அந்த வசனம் வசனம் இருக்குன்னு தெரியும், எங்கே இருக்குன்றது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரியும். அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றது 100% தெரியும்னாலும், ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த வசனத்தை யூஸ் பண்ணணுன்றது யாரோட டேலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் அவர் மேலே அபிஷேகமாக இறங்கின உடனே அப்படின்னா ஆவியானவர் அவர் கூட இருக்கும்போது நடந்தது. நான் ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வரேன்னா, தேர் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஜீசஸ் ஹேஸ் பவர். இல்லையா? ஏசு கிறிஸ்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை உண்டு. நம்ம பாடிருக்கோம், வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அப்படி இப்படி எல்லாம் நம்ம பாடியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ரூ பவர் நம்மளுக்கு ரொம்ப புரிஞ்சது கிடையாது. உண்மையான பவர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியணும்னா வேற வழியே இல்லை. யூ ஹாவ் டு கோ டு த யாருக்கு பவர் இருக்கோ அவங்ககிட்ட தான் நம்ம போக முடியும். அதனால இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வழியில் போகிறாங்க. ஒருத்தர் தாம் பவரை காமிச்சிக்கவே இல்லாத மாதிரி இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட கிரேட்டஸ்ட் விக்டரி சிலுவையில். அதை பார்த்து யாரோ இதை பார்த்து பவர்ஃபுல் நினைப்பாங்களான்றனால இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அடுத்த பக்கம் சாத்தான் பக்கத்தில் போய் நீ எனக்கு என்ன தருவேன் நான் போகிறாங்களா இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அவர் பவர் நம்ம அவர்கிட்ட வராமல் நம்ம சுய விருப்பத்தினால புத்தியினால யோசனையினால இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வராமல் நம்மளுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வர வைக்கிறதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆண்டவராக இருக்காரு, நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா? யார் நம்மளை படைத்தார்? தேவன். சாத்தானால படைக்க முடியாது, இருக்கதை கெடுக்க முடியும், இருக்கதை கெடுக்க முடியும் இல்லையா? அவனால் ஒரு விஷயத்தை கூட. அதனால உங்களையே ஒரு வேலையை செய்ய வைக்க முடியல, உங்களை யோசிச்சு நீங்களே செய்ய வச்சுட்டு உங்களை ஏமாற்றி வேணா என்ன வேலை தான் செய்ய முடியுது இல்லையா? ஹீ கேனாட் கிரியேட் சம்திங். சிருஷ்டிக்கிற அந்த பவர் வல்லமை அவருக்கு கொடுக்கவே படல. இது உலகத்திலேயே கண்டுபிடிச்சாங்க. லார்ட் ஆஃப் திங்ஸ் அந்த புக் எழுதினவரே அவர் எழுதி வச்சிருப்பார், படைக்கிறது வேற யாராலையும் முடியாது. அதை தேடி எத்தனையோ பேர் ஏமாந்துருக்காங்க. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் தான் உயிருக்கு 1 மணி நேரம் கூட கூட்ட முடியாது. அவன் உலகத்தில் இருக்க எல்லா காசையும் எடுத்து கொடுத்தாலும் கூட்ட முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1 அதிகாரம் 19-20 வசனங்கள். சேர்ந்து ஸ்லோவா வாசிக்கலாமா? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையும் மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. இதோட நான் நிப்பாட்டுறேன். நான் ஒன்று சொன்னேன், நம்ம உலகத்தில் இருக்க எல்லா காசையும் எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் 1 மணி நேரம் நம்ம கூட்ட முடியாது.
இல்லையே நாங்கள் பொழுதன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வந்து இந்த மருந்து அந்த மருந்து சாப்பிட்டு நாங்கள் செஞ்சுக்கிறோமே. நம்மளுக்கு நியமித்த டைம் எதுவோ அதை தாண்ட முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெடிக்கல் சீரியலில் வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்கும், ரொம்ப ஃபேவரட் டயலாக் எனக்கு. அப்படி என்ன டயலாக்? கத்துக்குட்டி டாக்டர் வந்திருக்காரு, புது டாக்டர் வந்திருக்காரு, சீனியர் டாக்டர் இருக்காரு. கத்துக்குட்டி டாக்டர் வந்து எல்லாரையும் காப்பாற்று, நான் வந்து இதுக்காக தான் டாக்டர் ஆனேன், நான் எதுக்காக டாக்டர் ஆனேன், மக்களை காப்பாற்றுறதுக்காக டாக்டர் ஆனேன் அப்படின்ட்டு கரெக்டாக பின்னாடியே பெரிய டாக்டர் பின்னாடியே சுற்றிக்கிட்டே போகிறான். பெரிய டாக்டர் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்குன்னு உட்கார்றாரு. உட்காந்தவொடனே கால் வருது, ஒருத்தர் சாக போகிறார். உடனே டாக்டர் திட்டிக்கிட்டே போகிறார், இந்த இவர் இருக்காரு நான் சாப்பிட்ற நேரம்லாம் சாக ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. கேட்டுக்கோங்க, நான் சாப்பிட்ற நேரம்லாம் சாக ட்ரை பண்ணுறாரு. கேட்டுக்கோங்க. அந்த கத்துக்குட்டி டாக்டர், என்ன டாக்டர் இவ்வளோ இன்சென்சிட்டிவாக பேசுகிறீங்க, எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்க, இன்சென்சிட்டிவாக பேசுகிறீங்க. உடனே வந்து டக்குன்னு கோவத்தில் திரும்பி, புரிஞ்சுக்கோ இதுதான் மாடர்ன் மெடிசினோட ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? யாரால என்னைக்கோ செத்து போயிருக்கோம், இன்னும் உயிரோட வச்சிருக்கோம் பார்த்தியா அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு இப்படி சிரிக்கிற மாதிரி, ஆனால் பைபிள் படி ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இத்தனை காலம் உயிர் வாழணும் அப்படின்ட்டு நியமித்து வைத்திருக்கிறார். அதை நம்ம மாற்ற முடியாது, நம்மளுக்கு அந்த சக்தி கிடையாது. நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த பவரும், எவ்வளோ காசு கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அதை மாற்ற முடியாது. ஏன்னா மனுஷனால் அதை மாற்ற முடிஞ்சிருந்துச்சுன்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவனுமே செஞ்சிருக்க மாட்டான். அதில் க்ளோஸ் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அன்னையிலேருந்து இன்னைக்கு எவனும் மொட்டையாக இருக்க மாட்டான்றதுதான் மனுஷன். அதை பற்றி எத்தனை ஜோக்ஸ் இருக்குன்றது வந்து நான் அவங்ககிட்ட சொல்லலை இப்போ, ஆனால் இருக்கு. இல்லை நான் பயங்கரமாக காசு சம்பாதிக்க போகிறேன். எதனால காசு சம்பாதிக்க போகிறேன்? ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், என்ன மனுஷனோட முடியை நான் திரும்ப வளர வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும். எத்தனை பேர் ஏமாறுவாங்கன்னு உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது உண்மையான உலகத்தில் ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே என்ன நடந்துச்சு? தாம் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. இது நம்ப மாட்டீங்க. எனக்கு இந்த வசனம் புரிஞ்ச பிறகுதான், சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தேன்னா இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெளிந்தார், நம்மளும் உயிர் தெளிந்தாரே அல்லேலியா நம்ம எல்லாம் பாடிட்டு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னு நம்ம யோசிக்கவே. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லைன்னாலும் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லாமல் அந்த ஆண்டவர் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசுவிலே நம்மளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் உண்டு. அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை நான் புரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு அவருக்கு என்ன அவர்கிட்ட இருக்குன்னே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம பைபிளை எடுத்து பார்த்து நம்ம டக்குன்னு இல்லை, பைபிளில் இருக்க ஆண்டவர் என்னோட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாருன்ட்டு நீங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் முகத்தில் சந்தோஷமே இருக்காது. ஏன்னா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, அப்பத்தையும் தண்ணீரும் ஒரு சைடு இங்கே போட்டிருக்கு, அடுத்த சைடு வந்து மிகாயா வந்து ஆஹாப் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக தீர்க்க தரிசனம் பண்ணானேன்றக்காக என்ன சொல்ல, அவனை ஜெயிலில் போய் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடு, give him the bread of affliction and the water of affliction. அதுவும் அப்பவும் தண்ணீர் தானே. அதை வச்சு அப்புறம் அவன் முகம் அப்படி இருந்துச்சு, நம்ம முகம் எப்படி இருக்க போது? சந்தோஷமாவா இருக்க போது? இருக்காது. இல்லை, ஆண்டவர் அதை சொல்லலை. உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் சொன்னான்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு உங்கள் உடலுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஆசீர்வதிப்பேன்.
இது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் ஆண்டவருடைய பவர் என்ன, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வந்து இன்னைக்கு இது வேணும், அதனால அதுக்கு மட்டும் உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நம்புகிறேன். இது அப்படி இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு டைரெக்ஷனாக போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷோ யூ 3 things. நான் அப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப மாதங்களாக, ஒரு வருஷத்துக்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டிங்களே, மார்க்ஸ் விசேஷம். அப்பா நம்ம வம்பளுக்காமல் இருக்கிற ஐடியாலாம் இல்லை, ரைட்? மார்க்ஸ் விசேஷம் 1வது அதிகாரம். இன்னைக்கு ஒரே நாளே நம்ம 2வது அதிகாரத்துக்கு போகணும்னு ஒரு ஆசையில் இருக்கேன், பார்ப்போம். ஆனால் 21வது வசனம் 22வது வசனம். பின்பு கப்பர்நாவுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரசங்கித்து போதகம் பண்ணினார். எல்லாம் ஒரு நிமிஷம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு கப்பர்நாவுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். இப்போ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஜீசஸை பற்றி தான் பேச போகிறோம். ஜீசஸோட பவரை பற்றி பேச போகிறோம். நம்ம சொல்லியாச்சு. நான் உங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் இயேசுவோட பவர். மொதல் பவர் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. 22வது வசனம் வாசிச்சு பாருங்க. அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தமிழ் பைபிளில் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு கதையை வாசிக்கிற மாதிரி இருக்கா? இப்படி நம்ம கதை வாசிச்சோன்னா, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிச்சோம்ல, அந்த மாதிரி வாசிச்சோன்னா அதில் உள்ள எல்லா கருத்தையும் மிஸ் பண்ணிட்டு இது இந்த இடத்துல நடந்துச்சு அதை மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எங்கே அது நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தேவாலயம் ஞாபகம் இருக்கும், கப்பர்நாவும்ன்றது மறந்துடும். உங்களுக்கு புரியுதா? சிலது வந்து சில பெரிய பெரிய ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க அப்படி என்ன பண்ணாங்கன்னு பாரு. அதே வசனத்தையும் திரும்ப திரும்ப வச்சு அந்த வசனத்தில் உள்ள எல்லா நுணுக்கத்தையும் கரெக்டாக எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போனா அது எப்படி இருக்கு? அவங்க திரும்ப திரும்ப வாசி அவங்க மனசுக்குள்ளேயே ஆழமாக பதிஞ்சு இதாயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். இதில் ரொம்ப அழகாக இருக்கு. 22வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் எழுதியிருக்கு, த பீப்புள் வேர் ஆவ் ஸ்ட்ரக் பை ஹிஸ் டீச்சிங். இந்த வார்த்தை வந்து நான் சொன்னேன்னா ஆவ் ஸ்ட்ரக்னா என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸ்ட்ரக்னா என்ன? ஸ்ட்ரைக்னா அடிக்கிறது, ஸ்ட்ரக்னா வியந்து போகுது. அப்படின்னா விழுந்த அடியில் அவங்க வியந்து போனாங்கன்ற அர்த்தம். ஜீசஸ் எப்படி பேசியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். அவர் எப்படி பேசியிருப்பாரு? இடி முழுக்க உலகிற மாதிரி நடுங்கத்தக்கிற அளவுக்கு என்னடா நடக்குதுன்னு அவங்க வியந்து போகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து பேசினார். அதை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் போதித்தபடி இங்கிலீஷ் வேறு அதோட நிப்பாட்டில் they were awestruck by his teaching. என்ன பண்ணாது? அவங்க வந்து ஹிட்லர் மாதிரி வந்து டமுடுமுன்னு டேபிள்லாம் அடிச்சு காய் போயின்னு கத்தலை. எதுனாலன்னா பிகாஸ் ஜீசஸ் போதகம் தான் பண்ணார். ஆனால் போதகம் எப்படி பண்ணார்னு பார்த்தா he taught in a way that demonstrated God's authority. தேவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் எப்படி இருக்குன்றதை வந்து இயேசு தான் பிரசங்கத்தில் தன் போதனையிலே காட்டினார். ஏன் இது சீரியஸாக இருந்துச்சுன்னா வேத பாரகர் ரிலிஜியஸ் ஸ்காலர்ஸுக்கு அது என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு அப்படி பேசி பழக்கமே இல்லாமல் இருந்துச்சு.
இது நான் இதுக்கும் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த வசனத்தை. இதில் என்னன்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. எபிரேய மொழியிலையும் ஒரு வெர்ஷன் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியாக நம்ம கையில் கிடைச்சது வந்து, நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆன பைபிள் வந்து கிரேக்க மொழியிலேருந்து. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த வார்த்தை யூஸ் பண்ண வார்த்தைக்கு பேர் எக்ப்ளெசோ. அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, ஃபில்ட் வித் அமேஸ்மெண்ட், வியந்து போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்த மாதிரி, அஸ்டானிஷ்ட். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, பேனிக் ஸ்ட்ரிக்கன், நடுங்கி போய். அந்த வார்த்தைக்கு மீனிங் பார்த்துக்கோங்க, சம்திங் தட் டேக்ஸ் யுவர் பிரெத் அவேன்னு போட்டு பிராக்கெட்டில் பீங் ஹிட் வித் அ ப்ளோ. ஆமாம், நான் சொன்னேன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ரக்குன்றதுக்கு மின்னல் விழுந்த மாதிரி, அடி விழுந்த மாதிரி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. ஆனால் ஒரு தடவை ஒரு யானையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சந்தில் வந்து பொழுதன்னைக்கும் டிராஃபிக் பிரச்சனை தான் இருக்கும். என்னைக்கு கரெக்டாக சர்ச்சு முடிஞ்சு வர்ற அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் நடக்கும். அந்த யானைக்கு பக்கத்தில் நானும் அழகாக பைக் எடுத்துகிட்டு போனேன். நடிகர் உளுந்துச்சு பாருங்க, முதுகில் ஒரு அடி. என்ன விழுந்துச்சுன்னே தெரியாது, அது வால் சும்மா சுற்றிட்டு இருந்திருக்கு. முதுகில் விழுந்தது என் கண்ணில் ஸ்டார்லாம் தெரிஞ்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மறக்கவே மாட்டேன். என்ன அடின்றீங்க அப்படின்னா, இப்போ நான் யோசிச்சு பார்க்க எதுக்கு எனக்கு இது இப்போ ஞாபகம் வருது. ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பீங் ஹிட் அந்த அளவுக்கு இயேசு அதிகாரத்தோட சொல்லி கொடுத்தாரு. புரியுது அவங்களுக்கு? சொல்லி கொடுக்கும் போதே ஜீசஸுக்கு அந்த பவர் தெரிய வந்துச்சுன்னா, அவர் வந்து பிரசங்கம் பண்ணானா எப்படி இருந்திருக்கும்? அவர் பிரசங்கம் பண்ண, அவர் மாதிரி சாதுவான பிரசங்கம் எதுவும் இல்லைனாலும் அவர் பிரசங்கம் பண்ணது அப்படின்னா, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொல்லிட்டே இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவர் சொல்றது ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்ட்டு ஒவ்வொருத்தர் மனசுலையும் பதிகிற அளவுக்கு அவர் பேச்சு இருந்துச்சு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல? சீரியஸா, நான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நின்றுலாம் பார்த்து அதோட வாளுன்னு கண்டுபிடிச்சி, அது சாஃப்டாக தான் தெரிஞ்சு பார்க்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் ஆனதான் பிறகு முதல் தடவை மாட்டுவாள் சூப் வாங்குவேன். மாட்டுவாளோட அந்த எலும்போட சைஸை பார்த்த பிறகு தான், ஆஹா, அப்போனா வந்து யானையோட வாளோட. நம்ம இதெல்லாம் உண்மை, these are all true stories. ஏன்னா இது உண்மையாகவே நடந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு அப்படின்னா எவ்வளோ பவர் இருந்திருக்குன்றதை வந்து அப்படின்னா அவரை பார்த்தா ஒரு பவருமே தெரியல. எத்தனை பிள்ளைங்க வந்து டிராகன் பால் ஜின்னு பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த கண்ணாடியை போட்டு பவரை மறைக்கிறான்னு சொன்னாங்களா, அதுதான். சரி, இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் புரியுது. அங்கே பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் அங்கே சிரிப்பே வருது, வேறு யாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பென்சில் பாக்ஸ் வாங்க போனீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களே காமிச்சிடுவாங்க. சரியா? அப்படின்னா ஜீசஸ்க்கு எவ்வளோ பவர் இருந்து ஒன்றுமே காமிக்காத மாதிரி இது. ஆனால் இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்ன? பைபிளில் இதுக்கும் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதத்தில் ஒரு வசனமே இருக்குது. என்ன சொல்லுது? ஆண்டவர் வந்து அவரோட பவரை காமிக்காதனால அவருக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இல்லை, ஆண்டவர் அன்னைக்கு அவ்வளோ பவரை ஒரு ஷார்ட்ல காமிச்சு. அப்படின்னா த பவர் ஆஃப் காட். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, நம்ம யாரை ஆராதிக்கிறதுக்கு இந்த சபைக்கு இன்னைக்கு வந்திருக்கோம், அதை யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம யாரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம்னா, we have come to worship Jesus. நம்ம ஒன்றுமே இல்லாத ஆட்களையே வந்து நம்ம தூக்கி நம்ம ஷோல்டரில் வச்சு ஏறி கொண்டாடுறோமே, ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா நீங்கள் யோசிச்சு பார்த்தா, அதுக்கும் சங்கீதத்தில் வசனம் இருக்குல்ல, நம்ம வந்து நம்மளே படைக்கல, இட் இஸ் ஹீ ஹூ மேட் அஸ். நம்ம வேற ஒன்றும் கிடையாது, அவரோட மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம்னு வந்துச்சுல வசனம். நம்ம ஒன்றுமே கிடையாது, அவர் என்ன கொடுக்குறாரோ
அப்படின்னா நம்ம லெவல் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய, அப்படின்னா தேவனே மனிதனாக இறங்கி வருவோம். நம்மளோட ஸ்டோரி என்ன, நம்மளுக்கு என்றைக்குமே நம்ம கண்ணுக்கு இது வரைக்கும் எல்லா உலகம் ஃபுல்லாக நம்மளுக்கு எடுத்து காமிச்சது என்னென்னா, ஜீசஸ் அழகாக ஒரு பொம்மையை ஒரு மாட்டுத்தொழுவ மாதிரி ஒரு செட்டப் பண்ணி, அந்த செட்டப்புக்கு எவ்வளோ மாட்டுத்தொழுவத்தோட பயங்கரமாக காசெல்லாம் செலவு பண்ணி, ஏன்னா கேபியை ஒரு தடவை நாங்கள் கடைக்கு கூட்டு போகும்போது நான் கண்டுபிடிச்சேன், எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் அதுதான் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் டைமில் என்ன நடக்குதுன்னு தெரியுதோ தெரியலையோ, அது ஒரு இடத்துல பார்த்தா அங்கே 2 மலையை வச்சு அங்கே தண்ணி ஓடுற மாதிரிலாம் செட்டப் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? உங்களை அவன் கடைக்குள்ளே இழுக்கணும். அது ஒன்று தான். அதெல்லாம் உங்களோட மேக்கிங் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ் எல்லாம் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இல்லை ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் மேக்கிங் சார்ஜே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதையும் நம்பாதீங்க, தெரில. யோசிச்சு பாருங்களேன், ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஜீசஸ் அப்படியாமா, ஜீசஸ் ரொம்ப சாதுவாமா, அப்படியாமா, இப்படியே சொல்லிட்டு அவர் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணதில் பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்களேங்க. அது நம்மளால் டிரான்ஸ்லேட் கூட பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதே. அப்படின்னா ஜீசஸ் எப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இதே வசனத்தில் நீங்கள் நம்பாதீங்க, நான் சொன்னேன் 3 எக்ஸாம்பிள் தானே சொன்னேன். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக, இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக கூட வச்சுக்கோங்க. அதே அதில் அடுத்த வசனம் பாருங்க. அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இப்போ நீங்கள் அடுத்த வசனம்லாம் வாசிக்காதீங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜெப ஆலயம் அன்னைக்கு தான் ஜீசஸ் போயிருக்காரு. அந்த அசுத்த ஆவி உள்ள மனுஷன் எத்தனை நாளாக அங்கே போயிருப்பான்? I just want you to think. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுதான் என் வேலை இன்னைக்கு, உங்களை யோசிக்க வைக்கணும். ஆனால் ஆண்டவருடைய பவர் என்னன்னு உங்களை யோசிக்க வைக்கணும். அந்த ஜெப ஆலயத்திலேயே ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷன் இருந்தான். இன்னும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சிரிப்பாயிரும். ஏன்னா அவ்வளோ நாளாக ஜீசஸ் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. ஆனால் அவ்வளோ நாளாக அங்கே வேத பாதகர்கள் போதித்து கொண்டுகிட்டே இருந்தாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக அங்கே, அதனால தான் அவன் அன்னைக்கும் வந்திருக்கான். புரியுதா? ஸோ அசுத்த ஆவி உள்ள மனுஷன் அங்கே சந்தோஷமாக உட்காந்துருக்கிற அளவுக்கு அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. ரொம்ப சுகமாக இருந்துச்சு, ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இந்த பார்த்து தடவி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் ஃபேன் இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு சுகமாக குளிர் காற்றோட. ஆனால் நான் ஜோக்கா சொல்கிறேன். ஆனால் நாங்கள் எருசலேமில் உள்ள அப்பாவும் நானும் மட்டும் உள்ளுக்குள்ளே போனேன். அந்த தேவாலயம் மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு இடம் நாங்கள் பார்த்தது இல்லை. ஒன்றும் புரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போதே சரி, இவ்வளோ அழகாக ஒரு இடம் நாங்கள் எருசலேமில் அவ்வளோ அழகாக ஒரு இடத்த நாங்கள் பார்க்கல. நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு வெளியே வந்தோம். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கப்பர்நாகூமில் ஒரு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு கழித்து கட்டின ஒரு தேவாலயத்தோட ரூஃப் இல்லாமல் இருக்குது. அது அந்த காலத்துலேயே நம்ம சர்ச் அளவுக்கு அழகாக பெருசு பெரிய பில்லராக போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த டேட் சொன்னது 100 200 AD பார்த்துக்கோங்க. சில விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தா அப்புறம் அவங்க தேவாலயத்தை உண்மையாகவே அவங்க லேஸில் உண்மையாக எஃபர்ட் எடுத்து தான் கட்டியிருக்காங்க. கரெக்டாக இத்தனை பேர் இருக்கணும் எல்லாம், அப்படி அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. சரி, ஆனால் எல்லாம் நடந்தது. அவன் அவ்வளோதானே அவன் சந்தோஷமாக உட்காந்துருக்கானே. சில நேரம் யோசிச்சு பார்த்தா ஒரு பிரசங்கியாளர் சொல்கிறார், இன்றைக்கி ஒரு பிரசங்கியாளர் சொல்லிட்டே தான் இருக்காரு, உங்கள் சர்ச்சுக்குள்ளே எத்தனை சாத்தானோட ஏஜென்ட் உங்கள் சர்ச்சுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்றார். இன்னைக்கு திடீர்னு யாராவது கத்திட்டு ஓடினாங்கன்னா தேங்க்யூ ஸோ வெரி மச், காட் பிளஸ் யூ. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஜீசஸ் வந்தவனே அவன் கரெக்டாக பாருங்க இருந்தான். இப்போ ஜீசஸ் பேசுறதை கேட்டு 24வது வசனம், அவன் ஐயோ
வந்துருச்சா? நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? நான் இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தேன் சொல்றான்ல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவ்வளவு நாள் அவன் சந்தோஷமா சர்ச்சில் உட்காந்து ஜீசஸ் வந்தவனே தான் அவன் சர்ச்சை விட்டு போகணுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்படின்னா என்ன சர்ச்சுமே நம்ம சர்ச்சுன்னு சொல்ல, ரைட், எந்த சர்ச்சிலையுமே சில திடீர்னு எந்திரிச்சு போனாங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம சர்ச்சு நான் பார்த்துருக்கேன், உட்கார முடியாம சுத்திட்டு உமக்கு எனக்கு உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இது அடுத்த பிரச்சனை. இப்ப இந்த சாப்டர் ஃபுல்லாவே சூப்பரான. அப்படின்னா ஒரு பிசாசுக்கு வந்து இவ்வளவு நாள் அந்த சபைக்குள்ள ஏன் சந்தோஷமா இருந்தானா? இயேசு இல்லை. இயேசு யாருக்குள்ள இருந்தாரு? தேவனும் நானும், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம்னாரு. அப்படின்னா ஜீசஸ் வந்த அன்னைக்கு தான், அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ளேயே தேவன் இல்லை. யோசிச்சு பார்க்கலாம், இதெல்லாம் புரிஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வரும். தேவாலயத்துக்குள்ளே தேவன் வந்த நாள் அன்னைக்கு தான். அது வரைக்கும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க? வேத பாதகர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாஸ்டர் வார்த்தையில சர்க்கஸ் நடத்தினாங்க. இல்லை, நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா இது சில யோசிச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். பைபிளில் வந்து நான் சொல்லலை, வார்த்தை வார்த்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நானும் இந்த தடவை மார்க் வாசிக்கிற வரைக்கும் ஏமண்டலியும் இது ஏறல. ஸோ அப்படின்னா தேவன் சில நேரம் வந்து நம்ம தலையிலையும் சுற்றில வச்சு ஒரு தட்டு தட்டுற வேண்டியது இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த பையன் நல்லா உட்காந்துருக்கான், சந்தோஷமா உட்காந்துருக்கான். ஆனால் இங்கே வந்தவனே பிசாசுக்கு உடனே யாருன்னு, தேவன் யாருன்னு பிசாசுக்கு தெரிஞ்சா தெரியலையா? ஐ வாண்ட் டு ஷோ யூ திஸ். ஸோ தேவாலயத்துக்குள்ள வந்து உட்காந்துருந்த பிசாசுக்கு, ஜெப ஆலயத்துக்குள்ள வந்து உட்காந்துருந்த பிசாசுக்கு இயேசு யாருன்றது? தேவனுடைய பரிசுத்தர். யூ ஆர் காட்ஸ் ஹோலி ஒன் ஆஃப் காட். தேவனுடைய ஆளுன்றது உனக்கு தெரியுது. அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் இவ்வளவு நாள் தேவன் இல்லைன்றனால தான் அந்த தேவாலயத்துக்குள்ள அவன் சந்தோஷமா வந்து உட்காந்துருக்கான். இப்போ மீதி யாருக்காவது இவர் யாருன்னு தெரிஞ்சா? மற்ற எல்லாரும் பிசாசுக்கு வந்து இவர் தேவகுமாரன்னு தெரியுது. ஆனா சர்ச்சில் உள்ள எல்லாருக்குமே இவன் தச்சனுடைய கார்பெண்டர் சன், மரியாளோட பையன் தானே, இவன் தம்பி மாதிரி தான் எங்க கூட இருக்காங்களே. உங்களுக்கு புரிய வந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவத்தோட பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ், இந்த டெக்கரேஷனு, கிறிஸ்மஸ் ட்ரீ, உங்களுக்கு இந்த மேஞ்சர் சீனு அப்படி இப்படின்னு காமிச்சு கடைசி வரைக்கும் இயேசுவை பற்றி தெரியாமல் நம்ம என்ன இயேசு அவர் டேபிளில் எப்படி உட்காந்தது, அவர் எப்படி டேபிள் செஞ்சிருப்பாரு, அவர் கார்பெண்டர் தானே, வந்துடுச்சா வரலையா, தேவகுமாரன் எப்படி பட்டன்னு ஒரே ஷாட்டில் வந்துருச்சா. இதுக்கு அடுத்த வசனம் அப்படி போயிட்டே இருக்கு. ஜீசஸ் வந்து ஒன்றும் சொல்ல. அதற்கு இயேசு 25, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை திட்டினாரு. அமைதியா வாயை மூடிட்டு வெளியே போ சொன்னாரா சொல்லியா? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. The man's body shook. உடனே அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு, ஆக மொத்தத்தில் அதுதான் அந்த சர்ச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. உண்மையான
ஹோலி ஒன் அனாயிண்டட், தேவனுடைய பரிசுது. உண்மையான பாஸ்டர் வந்தவனே சர்ச்சை விட்டு போயிருச்சுன்ற மாதிரி. இன்னைக்கு உலகத்தில் எப்படி இந்த மாதிரி நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியல. பட் திஸ் இஸ் பாசிபிள் அண்ட் இட்ஸ் வெரி ட்ரூ. இதுக்கு நம்ம என்ன சொல்ல? எனக்கு ஒரே வழிதான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவே வந்து சாத்தானோட போராடும் போது வசனத்து மூலமாக மட்டும்தான் டீல் பண்ணானா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இல்லை, இந்த சபையில் எந்த அசுத்தாவி யார் இருந்தாலும் இப்பயே வெளியே போங்க, இல்லைனா உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னா, நீ என்ன பண்ணுற? அது என்ன சொல்லும்? எனக்கு பவுலை தெரியும், இயேசுவை தெரியும், நீ யாருன்னு கேட்கும். புரியுதா உங்களுக்கு? there is only one way to deal with the devil and that is through. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்கு. ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்கு? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது, வந்துருச்சா? அதே வார்த்தை மனுஷன் மாம்சமாகி, உங்களுக்கு புரியுதா? the word of God, spoken word of God வந்து ஜீசஸ். அப்படின்னா அவருக்கு வல்லமை இல்லாமல், அவருடைய வல்லமையே வந்து அவருடைய வார்த்தை. உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். there is only one way. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கு, என்னை அன்றி ஒருவரால் ஒன்றும் முடியாது. அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவர் காட் இஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு நம்மளுக்கு புரிகிற வரைக்கும், அது புரிகிறதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆண்டவர் எனக்கு எல்லா ப்ராமிஸும் கொடுத்துருக்காரு, நான் அதை தேடி போய் அதை நான் கேஷ் பண்ணலைன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ரொம்ப வசதியாக போச்சு. நீங்கள் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நேராக ஒருத்தர் வந்து ஜிபே பண்ணி யூபிஐ பண்ணி உங்களுக்கு காசு இப்போ அனுப்ப முடியும். ஒரு காலத்தை அப்படி பண்ண முடியாது. என் கையில் செக்கே இருந்தாலும் நான் பேங்க்கில் போய் அது சும்மா நீட்னா அவன் திரும்ப உங்கள் மூஞ்சில் தள்ளிடுவான், அடிச்சு விட்ருவான். ஒழுங்கா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க, ஒழுங்காக உன் பேனாவே கொண்டு வா, அந்த பேனா ஒர்க் ஆகாது, உன் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா, தப்பாக எழுதுனா திரும்ப போ, வருதா, உன் பேர் தப்பாக இருக்கா, இல்லை சிக்னேச்சர் மேட்ச் ஆகலை, திரும்ப போ. நடக்குதா நடக்கலையா? நம்ம ஆண்டவர் அதை விட்டு குறைஞ்சிட்டாரா? உலகத்தில் எத்தனையோ இடத்துல யூபிஐலாம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது, பெரிய பெரிய டெவலப் நேஷன்ஸில் கிடையாது. அதை சொல்லி இந்தியா தான் பெட்டரா? நல்லா யோசிச்சு பார்த்துங்கன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்மகிட்டருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நம்ம படிக்கிறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முதல்ல இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு புரியலோ எனக்குள்ள ஒரு கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம எப்படி சொல்றோம்? நான் இன்னைக்கு எதை சாப்பிட்டேன்னாலும், இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க, போய் ஒரு பிரியாணி வெளுத்து கட்டுறீங்க, சரி, நைட்டு திரும்ப பசிக்குதா பசிக்கலையா? சொல்லுங்க. பசிக்குது, திரும்ப சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, சரி. இப்போ தெரியாதே, ஒரு மாதம் கழிச்சு அந்த பிரியாணியோட வெயிட் எல்லாம் உடம்புல ஒரு மாதம் கழிச்சு தெரியுதா தெரியலையா? அப்படின்னா அது ஒரு மாதத்துக்குள்ளே அது வேலை செஞ்சுருக்கா செய்யலையா? அந்த ஒரு பிரியாணி இல்லை, அது ஒரு மாதத்துக்கு நம்ம செய்கிற ஒவ்வொன்றுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அது வேலை பார்க்குதா பார்க்கலையா? சாப்பாடை மட்டும் அந்த மாதிரி நம்புகிறோமே, ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மாட்டேன்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆகாரம். எப்படி இந்த உடலுக்கு ஆகாரமா? இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு ஆத்துமா, ஆவி இருக்கு. ஆத்துமான்னு சொல்லுங்க, ஆவின்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் சேருங்க, நீங்கள் தனித்தனியாக பிரிங்க, அது உங்கள் கையில். ஆனால் பைபிளில் இருதயம்னு சொன்னாலே உங்கள் ஆவியை இல்லை. எனக்கு ஏன் ஆவியும் பரிசுத்த ஆவியை எனக்கு பிரிக்க தெரியல, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, கண்டுபிடிக்க தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆத்துமான்னு சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான்,
உள்ளான மனுஷன்னு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள் உள்ளான மனுஷன்னு சொல்லுங்கள், என் ஆத்மான்னு சொல்லுங்கள், என்னோட ஆவின்னு சொல்லுங்கள், என் இறுதியன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைக்கு இது எல்லாமே ஒன்று தான். அவுட்டர் பாடிக்கும் நீங்கள் சாப்பாடு போட வேண்டியது இருக்குது, இன்னர் பாடிக்கும் சாப்பாடு போட வேண்டியது. அந்த இன்னர் பாடிக்கு சாப்பாடு போடாமல் இருந்த ஒரு சர்ச்சில் யார் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு அசுத்தாவி உட்காந்துருந்துச்சு. இன்னைக்கு பைபிள் படி ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? டோன்ட் யூ நோ யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போனா நம்ம இந்த சிற்றாலயம் சொல்கிறீங்களா என்னன்னு சொல்ல, ஆலயம், நம்மளோட உடலே ஒரு ஆலயமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளுக்குள்ள ஆகாரமாக கொடுக்கலன்னா நம்மளுக்குள்ளே எது வந்து உக்காந்துருக்கும்? அந்த அசுத்தாவிக்கு இயேசு யாருன்னு தெரியும், நம்மளுக்கு கடைசிக்கு அது காமிக்காது. இயேசு வந்த பிறகு ஐயோ வந்துச்சுல, ஐயோன்னு சத்தம் வந்துச்சுல. அந்த வசனம் திரும்ப வாசிச்சு பாருங்க, 24வது வசனம். அவன் ஐயோ வந்துருச்சா? யோசிச்சு பார்க்கும்போது பைபிள் ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை விஷயம் கொடுத்துருக்காரு. இதை பார்த்தோன்னே மக்களுக்கு திரும்ப 27வது வசனம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம், இதை புதிய உபதேசம்னு சொன்னாங்க ஒழிய இவன் இத்தனை நாளை எப்படி என் சர்ச்சுக்குள்ளே இருந்தானு எவனா ஒருத்தன் பேசினானா? எனக்கு அது யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. அவ்வளோ நாளாக இருந்து ஆஹா நம்ம சபைக்குள்ளே இப்படி ஒருத்தர் இருந்திருக்கானே, ஒரு அசுத்தாவி இருந்திருக்கே, அது யோசிக்கவே இல்லை. இது என்ன இந்த புது உபதேசம்? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளையும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. எல்லாருக்கும் ஷாக், அவனும் கீழ்ப்படுகிறானே. எனக்கு இது நினச்சி அந்த சர்ச்சை பற்றி எனக்கு இன்னும் மைண்டில் ரொம்ப நிறைய யோசனையாக ஓட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதை நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்த வார்த்தைக்கு போகிறோம். நாற்பதாவது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவர் இடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று வேண்டிக் கொண்டான். எல்லாம் சேர்ந்து ஒரு வாசிக்கலாமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இது ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு இது எனக்கு புரியவே இல்லை. அதுவும் எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. நான் காலேஜில் சொன்ன அதே பாஸ்டர். இயேசு கிறிஸ்து என்னைக்காவது எனக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னாரா? ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க நான் கேட்கும்போது எனக்கு இல்லை, உனைய காப்பாற்றுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எங்கேயும் பைபிளில் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஒரு நிமிஷம் யோசிங்க. நான் போன மெசேஜில் சொன்ன பலார்னு அரை மாதிரி விழுந்தது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு விழுந்துச்சு. ஏன்னா நான் இதே ப்ரேயர் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இதே மாதிரி ஜாப் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் கை தூக்க சொன்னேன், எத்தனை பேர் தூக்க போறீங்கன்னு தெரில. அதனால் நான் சொல்ல போகிறதில்ல. சரி, ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா காட் இஸ் அமேசிங். ஏதாவது ஒரு இடத்துலையாவது எனக்கு சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் இதாக சொன்னாரா? சீஷர்கள் துரத்தி விடும்போது அந்த சின்ன பிள்ளைங்கள என் பக்கத்தில் வர விடுங்க, அவங்கள நீங்கள் தடுக்காதீங்கன்னு சொன்னார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்னார். ஆனால் யாருக்காவது இல்லை உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாரா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உமக்கு சித்தமா அப்படின்னு நம்ம கேட்குறது எதுக்கு? என்னை குணமாக்குறதுக்கு உமக்கு சித்தமானு கேட்குறது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறது கரெக்டான கேள்வியா தப்பான கேள்வியா? அதுதான் இங்கே விஷயம். இது நான் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா எனக்குன்னு நான் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப நாள் சொன்னேன்ல, எல்லாருமே ஆண்டவரை பற்றி முழுசாக பைபிளை வாசித்து ஆண்டவரை பற்றி படிச்சுக்கிட்டாங்கன்னா, பைபிள் வாசிக்க எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிரியாணி எல்லாமே நம்மளுக்கு தொப்பையை கொடுக்குற மாதிரி
இல்லை நீங்கள் என்னைய மாதிரி நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் மட்டும் கிலோ கணக்கில் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தொப்பையை தான் கொடுக்கும். நம்புங்க, எனக்கு நடந்துச்சு. அப்படின்னு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் எடுக்க எடுக்க ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்குள்ளே வர வர என்ன நடக்குதுன்னு தெரியலைனாலும் அந்த வசனம் நம்மளுக்குள்ள கிரியை செய்ய தான் போகுது. எத்தனை பேர் இதுக்கு அல்லேலியா சொல்ல போறீங்க? சத்தமா அல்லேலியா, ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை. ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறத கேட்காம, இல்லை நான் இந்த புக்கை வாசிச்சுக்கிறேன் அது எனக்கு போதும், இந்த காலத்தில் எவனும் புக்கை வாசிக்க போகிறதில்ல, நான் இந்த யூடியூப் மெசேஜை இப்படி நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அது போதும், நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், நான் வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே பனியனை போட்டுக்கிட்டே நான் உட்காந்துட்டு நான் பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அது போகும். என்ன நடக்கும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு யூடியூப்பில் அப்படி பிரசங்கம் பண்ணுறவங்களே பாதி நேரம் அவங்க ஃபுல்லாக கவனிச்சாங்களா ஃபுல்லாக வாசிச்சிருக்காங்களான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவங்க சொல்கிறதில் பாதி கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகிறது கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சும்மாவே 20 நிமிஷம் தான் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர். எப்போ? கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது. நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்க முடியல, அந்த கான்சன்ட்ரேஷன் 10 நிமிஷம் கூட இருக்காது. அது கேட்டது உங்களுக்குள்ளே போகும்போது நீங்கள் இருந்த லெவலில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வசனம் உள்ளுக்குள்ளே போகும்போது. நான் பனியனை போட்டுக்கிட்டு நான் இன்னும் தண்ணி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அங்கே போய் நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்போ நம்ம ஓடணும்னா அந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு 2 நிமிஷம் தான் உள்ளுக்குள்ளேயே போகும். 24 மணி நேரம் கழிச்சு அந்த 2 நிமிஷம் 2 செகண்ட் தான் உங்களுக்கு ஞாபகம். புரியுதா? ஸோ த ப்ராப்ளம் இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருக்கனால தான் நான் என்ன சொன்னேன், நம்ம ஒழுங்கு நம்ம பைபிளை வாசிக்கணும். நானாக பைபிளை வாசிக்காமல் நான் என்ன பண்ணியிருக்கேன், மற்றவங்க சொன்னது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. அதனால் எனக்கு என்ன தெரியும், ஆண்டவரால் எல்லாம் கூடும்ன்றது தெரியும், எனக்கு செய்வாரான்னு எனக்கு தெரியாது. அது ஏன் நம்ம அப்படி சொல்லுவோம்? நம்மளுக்குள்ள பாவம் இருக்குன்ட்டு நம்மளுக்குள்ள ஒன்று குத்திக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையை சொல்ல உண்மையை தானே சொல்கிறேன். எப்போ ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார்னு நம்ம நினைப்போம். நான் தவறு செய்கிறேன், நான் தவறு செஞ்சுருக்கேன்னு சொன்னாலும் ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னு சொல்லுவோம். செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், நான் என்ன செய்கிறது நிப்பாட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் ஏன் ப்ரேயரை கேட்க மாட்டார், வேறு யார்ட்டையா ஜோம் பண்ணி பார்ப்பா, அவர் ப்ரேயர் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமான்னு தான் நம்ம யோசிக்க தோணும். கரெக்டாக? இப்போ யாருமே கை தூக்க மாட்டேறீங்க, உண்மை அதுதானே. ஆனால் இப்படி இதெல்லாம் நடந்து நம்ம எல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது தான் கடைசியில் பார்த்தா உமக்கு சித்தமான அப்படின்னா ஜீசஸ்க்கு கோவம் வருமா கோவம் வராதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வசனத்துக்கு 2 வார்த்தை இருக்கு. டெண்டர் கம்பேஷன் அப்படின்ட்டு இங்கிலீஷ் பைபிளில் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரிஜினல் கிரேக்க மொழியில் இட்ஸ் எ வெரி இன்டென்ஸ் இமோஷன். ஒரே நேரத்தில் கோபமும் இருக்குது, கம்பேஷனும் இருக்குது. உடனே என்ன பண்ணிடுவாங்க டக்குன்னு, இல்லை அந்த லெப்ரசி மேலே அந்த குஷ்டரோகத்து மேலே அவருக்கு கோபம், இந்த மனுஷன் மேலே ஒரே நேரத்தில் 2 இருந்துச்சு. ஏன்? என்னைய பற்றி உன்னைய காப்பாற்றுறதுக்குன்னு வந்த எனக்கு, என்னை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு சித்தமாக மனசு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக உலகத்துக்கு வந்தார்? உங்களையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வந்தார். அவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா எனக்கு இது செய்வீங்களா? உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு வந்திருக்கேன், இதுக்காக அப்புறம் இது எனக்கு செய்ய இல்லை, இது மட்டும் நான் செய்ய மாட்டேன், மற்றெல்லாம் செய்வேன் நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம மனுஷனை மாதிரி யோசிக்கிறோம். ஏன்? மக்கள்கிட்ட நம்ம எந்த விஷயத்துலையுமே நம்ம பிடி கொடுத்துடக்கூடாதுன்னே இருந்து பழகி நம்ம ஆண்டவர்கிட்டருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஒன்று பிடி கொடுத்துடக்கூடாது, இன்னொன்று அவர் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கொடுக்க சொல்லிட்டாரு, விட்டு கொடுக்க சொல்லிட்டாருன்னா
சாரி, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க சொல்லிட்டாருன்னா அதனால என்ன பண்ணல, நான் பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ண சொல்றேன் எனக்காக. ஏதாவது பிசாசு இருந்தா அவர்கிட்ட போய் சண்டை போட்டு என்கிட்ட சண்டை போட வேணாம். இதுவும் நடந்திருக்கு. ஐ எம் நாட் டெல்லிங் யூ லைஸ், இதெல்லாம் உண்மையாவே நடந்த ஸ்டோரி. ஸோ நீங்கள் யோசிச்சு அப்போதான் வந்து அப்புறம் ஆண்டவருக்கு எவ்வளோ ஏன்னா இதில் லெசன் நம்மளுக்கு என்ன, இதில் நம்ம படிக்கிறதுக்கு என்ன விஷயம்னா இயேசுவுக்கு சித்தம் உண்டு. அது என்ன சொன்ன, அடுத்த வருஷம் என்ன சொன்ன, சித்தம் உண்டு நீ சுத்தமாகு சொன்னாரா சொல்லலையா? ஒரே வார்த்தையில் சொல்ல. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்களா, இந்த வார்த்தை கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஆனால் உங்கள் சித்தமானால் அப்படி பேசுகிற யாருமே முழுசாக ஒபே பண்ணவே மாட்டாங்கன்றதுக்கு ப்ரூஃப் என்ன, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அதுக்கு அடுத்த வசனம், இது ஒருவருக்கும் சொல்லாமல் எச்சரிக்கையாயிரு, ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பித்து சுத்தமான மோசையின் கட்டளையின் வழிகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்றார். கண்டிப்பா சொல்லி அனுப்பிவிட்டார். அவன் என்ன பண்ணான்னு நீங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாலும் அவர் வசனத்தின் படியா தானே செய்யறாரு. அவர் ஏதாவது ஏமாத்தான் வேற ஸ்டைல பண்ணாரா? பைபிள் படி குஷ்ரோகம் உன்னை விட்டு போச்சுன்னா நீ முதல்ல ப்ரீஸ்ட்டை போய் காமி, அவர் உன்னை மேலேயும் கீழேயும் பார்த்து நீ க்ளீனுன்னு உன்னை ப்ரொனவுன்ஸ் பண்ணி க்ளீன் ஆன பிறகு அதுக்குன்ட்டு இந்த தண்ணியில் நிறைய விஷயம் இருக்குது, லேவியர் ஆகமத்தில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை குருவி போடணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து குருவி மட்டும் கிடையாது, ஒரு ஆட்டுக்குடி அவன் கட்டாயம் பலி செலுத்தியே ஆகணும். அவன்கிட்ட இல்லைனாலும் பாரோ பண்ணி வாங்கி அவன் செலுத்தணும், வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துல உனக்கு சீப்பாக கொடுக்குற, அதனால நீ வந்து புறா மட்டும் கொடுத்துக்கோ, அந்த கணக்கே கிடையாது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன சொன்னார் அவன்கிட்ட, அதில் சொல்லியிருக்கபடி செய்ய, ப்ரீஸ்டுக்கு தெரிய வரட்டும் இங்கே ஒரு குஷ்டரோகி சுகமாக ஆயிருக்கான். அவன் செஞ்சானான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் போட்டுருக்கு 45வது வசனம் பார்த்தீங்கன்னா, நோ சூனர் டிட் ஹி லீவ். அவன் இயேசு விட்டு எந்த நிமிஷம் போனானோ, இயேசு கண்ணில் தெரியலன்னு உடனே அவன் போய் ஊர் புறா பரப்பிட்டான். நீங்கள் சில யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ ஜோப் பண்ணுறேனே, நான் இவ்வளோ சர்ச்சுக்கு வரேனே, நான் இவ்வளோ பாட்டு பாடினேனே, நான் இவ்வளோ காணிக்க போட்டேனே, அப்படியாக்கோ இப்படியாக்கோ எல்லாம் பண்ணேனே, எனக்கு இன்னும் நடக்கலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதே வேலை பண்ணியிருப்போம். நம்ம பண்ண அந்த வேலை எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களான்றதுல மட்டும்தான் எனக்கு டவுட் இருக்கு. நான் அப்படி கேட்ட ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் நீ நம்பு, அப்புறமா பார்ப்போம் அப்படின்ட்டு. 4 வருஷமா நான் நம்பலை, 4 வருஷம் நான் அப்படியே தான் இருந்தேன். இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் ட்ரூ ஸ்டோரி. ஸோ நீங்கள் அதே தப்பு பண்ண வேணாமே, பண்ண தேவை இல்லையேன்ற கதை. கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா என் கையில் இல்லை. அதை பார்த்து அதையும் சொன்னார், தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் மனசை மாற்றுறதுக்கு தேவனால் முடியும் அப்படி இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, உங்களோட வாயை கூட அடக்க முடியலையே, நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னார். நம்மளுக்கு ஃப்ரீவில் கொடுத்துட்டாருன்னா நம்ம விஷயத்துக்குள்ளே ஆண்டவர் தலையை விட மாட்டார். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியும். அப்படின்னா நம்ம சில விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். நம்ம தான் ஆண்டவருக்கு என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுன்னா என்னைய பைபிள் வாசிக்க வைக்க மாட்டாரா? அவர் வாசிக்க வைக்க மாட்டார். அது நீங்களாக தான் நானாக தான் பண்ணணும். மனசுக்குள்ளே ஒரு குத்தல் குத்தும், நீ வாசிக்கலை, இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு பதிலாக டிவி பார்த்த, அந்த குத்தல் குத்தும். ஆனால் அது எதுக்கு? அப்படியாவது இவன் அது நம்ம என்ன கேட்டோம், இந்த வர கார்லலாம் அந்த சத்தம் 80 கிலோமீட்டருக்கு மேலே போனோன்னு பிங்குன்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி. எல்லா கார்லையும் இப்போ பாட்டு ஓடுது, என்னன்னு கேட்டால் அந்த சத்தம் கேட்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் நான் பண்ணதை பண்ணலாமே, செகண்ட் ஹேண்டாக வண்டி வாங்கி அதுக்கு முன்னாடி இருந்துட்டு அலாம் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கலாம்ல. அடிக்கவே அடிக்காது.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு திருட்டுத்தனமும் இப்படி அப்படி பண்ணால் என்ன நடக்கும்? ஆண்டவர் ஏன் என்னோட ப்ரேயர் ஏன் உங்களுக்கு பக்கத்தில் வர மாட்டேங்குது? செவரை தாண்டி போகணும்ல. நம்மளை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகுறது? இந்த மாதிரி சில விஷயத்தில் நம்ம ஆண்டவர் இதோட ஆண்டவர் நிப்பாட்டல. ஆனால் ஐ வில் கிவ் யூ ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஃபினிஷ். 2வது அதிகாரம். ஏன்னா இந்த 2வது அதிகாரத்தை வச்சு இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிடும். 2வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு கொஞ்சம் வாசிப்போம், 5வது வசனம் வரைக்கும். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாவுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பேரலைஸ்ட் மேன் கூரையை பிச்சுட்டு வந்த அந்த ஸ்டோரி. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடமில்லாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். திரும்ப ஜீசஸ் டீச் தான் பண்ணார். அடுத்த வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்ட நிமித்தம் அவர்களுக்கு சேரக்கூடாமல் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன். ஓகே, 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நான் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு இந்த 2 வார்த்தையிலேயே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிருக்கணும். சரி, நீ என்ன புரிஞ்சிருக்கணும்? விசுவாசத்தை கண்டு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நம்ம பாவம் எப்படி மன்னிக்கப்படுது நம்ம நினைக்கிறோம்? நான் சர்ச்சுக்கு வரேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இல்லை, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதோட பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. அண்ட் ஐ வில் கெட் டு தட். நான் அது பண்ணுறேன், நான் மக்களுக்கு தானம் பண்ணுறேன், அதனால என் பாவங்கள் இல்லை. நான் இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், இல்லை. அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இல்லை. விசுவாசத்தை கண்டு. எந்த விசுவாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சும்மா பிளண்டாக விசுவாசம் போட்டிருந்தா, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா, இயேசுவால் அவன் தேவைகளை சந்திக்க முடியும் என்று அவங்க நம்பி இயேசுக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவர்களுடைய விசுவாசம். அவன் அசைய முடியல, எல்லாம் இருக்குது, என்ன இருக்குது பிரச்சனை. அப்படின்னா இயேசுக்கிட்ட நம்ம வர்றதுக்கு ஒரே வழி என்ன? இயேசுகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரே வழி என்ன? விசுவாசம். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு எபிரேயர். விசுவாசம் இல்லாமல் தேவனை கூடாத காரியமாக இருக்கு. யூ கேனாட் ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். இங்கிலீஷ் பைபிளில் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். இல்லை, நான் எதுக்காக பைபிள் வாசிக்கணும், அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? யூ கேனாட் ப்ளீஸ் காட். தேவன் அவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். அதான் நான் சொல்ல வரேன். இல்லை ஆண்டவரே, நான் இது பண்ண, நான் பைபிள் வாசிக்கலை, மற்ற எல்லாம் பண்ணுறேன், நான் சர்ச்சில் காணிக்க போடுறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், இல்லை. யூ கேனாட் ப்ளீஸ் காட். இதில் என்ன தெரியுமா எல்லாத்துலேயும் பெரிய பிரச்சனை? பரலோகம் எந்த இடம்? தேவன் இருக்கிற, தேவன் கூட போகிறதுக்கு தான் நம்ம இந்த நான் வாழ்க்கையில் போகிற இந்த பிரச்சனை, நான் சர்ச்சுக்கு வர்றது, நான் பாட்டு பாடுறது. எனக்கு பாட்டு பாட பிடிக்கலனாலும் நான் பாட்டு பாடுறேன். அப்பப்போ இவன் ஃபினி வேற கை தூக்க சொல்லிட்டே இருக்கான். சரி, கை தூக்குறேன். முழுசாக வேற தூக்க சொல்கிறான், தூக்குறேன். இதெல்லாம் எதுக்காக? நான் பரலோகத்துக்கு போகணும் தானே நீங்கள் சொன்னீங்கன்னா. அதெல்லாம் பண்ணாலும் தேவனை பிரியப்படுத்தணும்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்தினா பரலோகத்துக்கு போக முடியாது. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்படின்னா அந்த விசுவாசம் தேவனை எந்த அளவுக்கு பிரியப்படுத்துச்சுன்னா, இயேசு அவன்கிட்ட முதல்ல என்ன சொன்னாருன்னு பாருங்க. என்ன சொன்னாரு? உன் பாவம்
உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யுவர் சின்ஸ் ஆர் நவ் forgiven. வந்துச்சா வரலையா? இப்போதான் வந்து எல்லாருமே பொங்கி எழுதுறாங்க. சரிங்களா? 6வது வசனம், this offended some of the religious scholars. ஸோ அந்த கூட்டத்துக்குள்ள அவங்களும் வந்து நின்றுருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இயேசு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு, கேள்விப்பட்டாச்சு, அவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்கு இப்போ வந்திருக்காங்கன்னு பார்த்தா, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எப்படா ஏதாவது வார்த்தை விடுவாருன்னு பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் மொதல் வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அவர் வந்து கப்பர்நாவுமுக்கு வந்தார். ஏன்னா அந்த மொதல் எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் அவர் ஊர் ஃபுல்லாக சுற்றினார். பேதுரு தேடிலாம் போய் அந்த உங்களை காணோன்னு தேடணும், இல்லை நம்ம இந்த ஊருக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லா ஊருக்கும் போனோம், அதுதான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு, அதான் பாஸ்டர் அடுத்த வருஷம் உங்களுக்கு மார்க்ஸ் விசேஷம் எடுப்பாங்க. ரைட்? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இப்படி சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சு, பொங்கி எழுந்துருச்சு. ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் நம்ப மாட்டேங்குது. எத்தனையோ வருஷமாக ஆண்டவர் நான் கேட்டேன், ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லியிருக்கீங்க, ஒய் ஹாவ் யூ செட் திஸ்? என்ன 9வது வசனம் பாருங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிதுன்னு கேட்க. ஆண்டவர் இந்த 2 வார்த்தையும் சம்மந்தமே கிடையாது, ஏன் இதை சொன்னீங்க? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? நல்லா தைரியமாக கை தூக்கலாம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங். நீங்கள் கேட்டோடனே நம்ம நீங்கள் புரிஞ்சோடனே நம்ம சூப்பராகிடும். இது ஈஸியாக அது ஈஸியாக எனக்கு எதுவும் புரியலை. அதுக்கு வேத ஒரு ஒரு கமெண்ட்ரியில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. உன் பாவம் மன்னிக்கப்படுதுன்ட்டு நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். யாருக்காவது பாவம் மன்னிக்கப்படுமா? யோசிச்சு பாருங்க. இயேசுவை சொல்ல வைக்கிற கஷ்டம். இயேசு எப்போ சொல்ல வைக்க முடியும்? நம்ம உண்மையாகவே இயேசு மேலே விசுவாசம் இல்லாமல் இயேசுவை சொல்ல வைக்கவே முடியாது. அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? சீஃப் ப்ரீஸ்ட், ஹை ப்ரீஸ்ட் எல்லாம் அந்த கேள்வி, பைலாத்து, ஹேரோது எல்லா கேள்வியும் கேட்டாங்க. இயேசு வாயவே திறக்கல. அவங்களுக்கே வாயை திறக்காதவர். உங்களுக்கு புரியுது? அவங்களுக்கு இயேசு வந்து நான் வந்து எதாவது ஏமாற்றி இப்படி பண்ணி சாத்தான் பண்ண மாதிரி உசுப்பேத்தி வாய் பேச வைக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்ல, நீங்களும் நானும் ரொம்ப அசால்ட்டாக வந்து உங்கள் பாவத்தை மன்னிக்க பட்டுருச்சுன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒன்றும் நடக்காது. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நான் ரொம்ப போல்டாக அப்படி சொல்ல, உன் பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது, நான் தைரியமாக இங்கே பிரசங்கம் பண்ணிடலாம். நீங்கள் அதை நம்பலாம், என்னைய நம்பலாம். ஆனால் என்னைய நம்புறதுனால உங்கள் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் நீங்கள் அதை நம்பிட்டு கூட நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நான் பயங்கரமான ஃப்ராடாக இருப்பேன், ஆனால் யாருக்குமே தெரியாது. புரியுது அவங்க? ஆனால் நீ படுக்கை எழுந்து நடான்னு சொல்லிட்டேன், அவன் எந்திரிக்க முடியலைன்னா நான் இப்போ என்ன ஆயிடுறேன்? ஃப்ராட் ஆயிடுறேன். புரியுது அவங்க? ஒரே ஷார்ட்டில் ஃப்ராடுன்னு வெளியே தெரியாது. ஆனால் ஜீசஸுக்கு மட்டும், இயேசுக்கு மட்டும்தான் அங்கே உண்மையான தேவை என்னன்ட்டு தெரிஞ்சிருந்துச்சு. என்ன தேவை? இவன் எதனால இந்த படுக்கையில் படுத்து கிடக்கான்னு பார்த்தா எத்தனை பேருக்கு இது விளங்குது? இது எனக்கு யோசிச்சு, இது எனக்கு புரிய வந்தவனே, ஆண்டவரே எவ்வளோ நாளாக நான் ஜெபம் பண்ணியிருக்கேனே, எவ்வளோ நாளாக நான் கேட்டிருக்கேனே, இது எனக்கு புரியலை. ஏன்னா நம்ம சில விஷயம் வந்து, ஆண்டவரே எனக்கு ஏன் என் விஷயத்தை, என் வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்குது, எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அது எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது என் பொறுப்பு. நிறைய விஷயத்துக்கு என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என் பொறுப்பு. என் வாழ்க்கைக்காக வந்து எங்கள் அம்மாவோ அப்பாவோ ஷைனியோ வேறு யாரோ வந்து எனக்கு இதுதான் உன் பிரச்சனைன்ட்டு சொல்லி அவங்க எனக்காக தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க. இல்லை உங்கள் வீட்டில் தானே பாஸ்டர் இருக்கா, பாஸ்டர் நீ எங்கேயோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது, ஒழுங்காக போய் ஜோம் அனுப்போ அப்படின்னு துரத்தி விட்ருவாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே பிரின்சிபல். ஆண்டவரும் வந்து நீ ஒழுங்கா உன் விசுவாசத்தை நீனே, யூ கோ அண்ட் ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன் இருக்கா பைபிளில்? புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு. அப்படின்னா இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்த்தோன்னா, there is only one way. Jesus has power over everything. ஆனால்
நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அவர் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பவர் வச்சுருக்காரு. எங்கே பேசக்கூடாதுன்னு தெரியுது, எங்கே பேசினா இடி உழுகிற மாதிரி பேசணும் தெரியுது. இது எல்லாமே ஒரே இயேசு. இட் இஸ் த சேம் ஜீசஸ் ஹூ ஹேஸ் திஸ் பவர். அது நீங்கள் புரிஞ்சவனே, எனக்கு ஆண்டவரே உங்களுக்கு என்ன வல்லமை இருக்குன்னு புரிஞ்சுனா, என் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அது உங்கள் மேலே நான் விசுவாசம் வைக்காமல் நீங்கள் அந்த பவரை காமிக்க பாருங்க. எத்தனை பேர் யோசிங்க, உலகத்தில் ஏன் சஃபரிங் இருக்குது? உங்களுக்கு பதில் இது இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருங்க, வந்துடும். ஏன் உலகத்தில் இப்படி நடக்குது? ஏன் வாழ்க்கை? உலகத்தை யோசிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வாழ்க்கையை யோசிக்கிறது முக்கியம். என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்கும்போது, ஆண்டவர் எனக்கு இன்னும் புரியலையே. அதான் ஆண்டவர் சொல்லுவார், ஒழுங்கா வேறு எதில் பேசுகிற ஆண்டவர் இன்னைக்கு இந்த மெசேஜில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார்னு கூட நினச்சிக்கோங்க. ஒழுங்காக உன் பைபிளை எடுத்து வாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்? எனக்கு தேவையான பதில்கள் இங்கே இருக்கு. ஒரு தடவை வாசிக்கிறதுனால இல்லை, திரும்ப 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 வாசிக்கிறனால தான் ஒவ்வொரு வார்த்தையாக கண்ணுக்கு தெரியுது. கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ டோல்ட் யூ அபவுட் காட்ஸ் கிரேட் பவர். என்ன பவர்? எனக்கு என் உயிர் இவ்வளோ நாள் தான் உயிர் வாழணும்னு ஆண்டவர் ஒரு நியமித்திருக்காருன்னா அதை நான் ஒரு செகண்ட் கூட நான் கூட்ட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் இயேசுவை திரும்ப உயிர் தெளிந்தார். அவருக்கு இருக்க பவர் என்ன? எனக்கு உயிர் கொடுத்த அதே பவர் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படின்னா எப்படி இருந்தார்? அவர் பேச்சில் கூட அவர் அப்படி ஒரு வல்லமை இருந்துச்சு. ஏன்னா அவர் பேச்சில் ஒரு அசுத்தாவி தப்பிச்சு போகிற நிலைமையில் இருந்துச்சு. ஒரு சிற்றாலயத்துக்குள்ளே இருந்துச்சு, ஒரு ஜபாலயத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் யாருக்கு அதுக்கு மேலே அதிகாரம் உண்டு? இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு எப்படி அந்த அதிகாரம் உண்டு? அவர் என்னை க்ளீன் பண்ணுறதுக்கு வில்லிங் இல்லையா? அவருக்கு சித்தம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு எப்பயுமே என்றென்றைக்குமே ஜீசஸ் இஸ் வில்லிங். அல்லேலூயா. கடைசி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் எவ்வளோதான் வில்லிங்காக இருந்தாலும் என் சைடு என்ன? நான் விசுவாசிக்காம நடக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நான் ஆண்டவர், நீங்கள் உங்களுக்கு சித்தமாக நீங்கள் எனக்கு இது செய்வீங்களா, எனக்கு அப்படி செய்வீங்களா, என்னை இந்த விஷயத்தில் மன்னிப்பீங்களா, அந்த விஷயத்தில் மன்னிப்பீங்களா? விசுவாசம் வரட்டும், நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம்? Our loving heavenly Father, we praise you, we thank you Lord. ஆண்டவரே, எங்கிட்ட நீங்கள் இன்னைக்கு பேசினதுக்காக நன்றி. Lord, you have taught us something. நாங்கள் இவ்வளோ நாள் யோசிக்காத நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கும் எவ்வளோ நாள் ஜெபித்ததுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் பதில் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. Lord, you want to help us. You have compassion on us. ஆண்டவரே, ஆனால் உங்கள் மனதுருக்கம் எங்களுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுக்கு எங்கள் மேலே எவ்வளோ கோபம் வரும்னு தெரியல சில நேரம். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியாமல், நீங்கள் சொல்ல ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொன்னபடி செய்யாமல் ஆண்டவரே, ஆனால் நீங்களும் அந்த காலத்து மக்களுக்கு ஜனங்களுக்கு நீங்கள் போதித்தீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் போதித்த மாதிரி நீங்கள் அன்னைக்கு போதித்தீங்களேப்பா. Lord, we thank you, we praise you, we give you all glory Lord. ஆண்டவரே, உமக்கே எல்லா அதிகாரம் உண்டு, எல்லா அதிகாரம் உமக்கே உண்டு ஆண்டவரே. உங்களை விசுவாசிக்கிறது எங்கள் பொறுப்பு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்ய உதவி செய்யுங்க. Be with us Lord, bless us, guide us. We thank you so much Lord, we give you all the glory, honor and praise. Take complete control. அடுத்து எங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை எங்களுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. Lord, we thank you, we thank you, we thank you. எல்லா சத்தமாக சொல்லமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for everything you have done. ஆண்டவரே, we give you all glory, honor and praise once again. In Jesus name we pray. Amen. Amen. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும்
அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.